கிரிக்கெட் மேட்சுக்கு வணக்கம். எம்எல்சி லீக் சூடுபிடிக்க ஆரம்பிச்சிருக்கு. வெறும் 3 மேட்ச் வின் பண்ணிட்டு ஃபைனல் போக முடியுமா? அது மும்பை பிரான்சைஸ்னால மட்டும்தான் முடியும். எங்க மறுபடியும் ஒரு அதிரடி எல்லோ ஜெர்சியை பார்த்தாலே அடிப்பேனுங்கிற மாதிரி பொல்லாடு மறுபடியும் களமிறங்கி இருக்காரு. டெக்சாஸ் சூப்பர் கிங்ஸ் எலிமினேட் ஆயிருக்காங்க. என்ன ஏது அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டைம் சேனல் வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அப்போ அப்டேட் எல்லாமே எங்களை வந்து சேரும். சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸோ எம்எல்சி லீகை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக ஃபேமஸ் ஆகணும், அமெரிக்காவில் வந்துட்டு வேற லெவலில் கொண்டு வரணும்னு எதிர்பார்த்தாங்க. ஸோ இந்த வருஷமும் செம்மையா போச்சு. டெக்சாஸ் சூப்பர் கிங்ஸ் சோர்ஸ் ஸ்ட்ரீலராக இருந்தாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஆகணும். இவ்வளோ தூரம் அவங்களுடைய டீமை புஷ் பண்ணி கொண்டு வந்தாங்க. கிட்டத்தட்ட 10 மேட்ச் ஆடினாங்க. அதில் 7 இல்லை 8 வின் பக்கம் அவங்க பண்ணியிருந்தாங்க அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. சூப்பரான ஒரு டீம் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்டு இருந்தாங்க. ஒரு பக்கம் பார்த்தோம் அப்படின்னா அகில் ஹுசேன் அண்ட் ரொம்ப முக்கியமாக நூர் அகமது 2 பேரும் கன்சிஸ்டண்டாக பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருந்தாங்க. பேட்டிங் ஆர்டர் ஒரு தடவை டாப் ஆர்டர் ஃபெயிலியர் ஆனால் மிடில் ஆர்டர் காப்பாற்றுச்சு. மிடில் ஆர்டர் ஃபெயில் ஆகும்போது டாப் ஆர்டர்னு சொல்லிட்டு டவுன் ஆர்டர் முதற்கொண்டு எல்லாருமே அவங்களால முடிஞ்ச பங்களிப்பை வந்துட்டு கொடுத்துக்கிட்டே தான் இருந்தாங்க டீமுக்கு. கான்வேவை ட்ராப் பண்ணிட்டு ஒரு புது பேட்ஸ்மேனை கொண்டு வந்தாங்க. அட் த சேம் டைம் டு பிளஸியோட பெர்ஃபார்மன்ஸ் கன்சிஸ்டன்சியாக இருந்தது. அதில் மாற்றம் இல்லை. இருந்தாலும் இப்போ என்ன நடந்திருக்கு அப்படின்னா ஆப்போசிட்டாக நடந்ததான் மும்பை இந்தியன்ஸ். மும்பை இந்தியன்ஸை பொறுத்த வரைக்கும் பிளே ஆஃபே வந்திருக்க கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. ரீசன் என்ன அப்படின்னா 10 மேட்ச்ல ஜஸ்ட் ஒரு 3 வெற்றி தாங்க. ஸோ அவ்வளோதான் அவங்களுக்கு கிடைச்சது. ஸோ அதில் நெட் ரன் ரேட்டை வச்சு தான் அவங்க மேலே வந்தாங்க. கீழே இருக்கக்கூடிய டீமில் நெட் ரன் ரேட்டை வச்சு வெறும் 3 வின் பண்ணி அவங்க இந்த பிளே ஆஃப்குள்ளே குவாலிஃபை ஆனாங்க. ஸோ முதல் குவாலிஃபயர் 1ல பார்த்தோம் அப்படின்னா சூப்பர் கிங்ஸ் மேட்ச் ஆட வேண்டியது. ஸோ மழை வந்ததுனால அது தடைப்பட்டுச்சு. அதனால 2வது பொசிஷனில் இருந்ததுனால ஸோ அடுத்த மேட்ச் தான் நீங்கள் விளையாடணும். ஸோ அடுத்த இதுக்கு தோத்ததாக தான் கணக்கு அப்படிங்கிற மாதிரி மாறிடுச்சு. ஆக்சுவலாக லாஸ் கிடையாது. பட் இருந்தாலுமே நீங்கள் குவாலிஃபயர் 1லேருந்து ஃபைனல் போக முடியாதுன்னு சொல்லிட்டு மேக்ஸ்வெல்லுடைய டீம் ஃபைனல் போயிட்டாங்க. ஸோ அந்த இடத்துல டு பிளஸி நம்மளுடைய டெக்சாஸ் சூப்பர் கிங்ஸ் பார்த்தோம் அப்படின்னா ஸோ 1 ஸ்டெப் கீழே இறங்கி குவாலிஃபயர் 2 விளையாடணும்னு சொல்லிட்டாங்க. இன்னொரு பக்கம் மும்பை இந்தியன்ஸ் ட்ரெண்ட் போல்டு ஒரு ஃபிக்ஸட் டிசைடாக பார்த்தோம் அப்படின்னா ஃபினிஷ் பண்ணி அந்த மேட்ச் எலிமினேட்டர் மேட்சை வின் பண்ணிட்டு குவாலிஃபயர் 2 விளையாண்டாங்க அப்படின்னா சென்னை சூப்பர் கிங்ஸ் வர்சஸ் மும்பை நியூயார்க் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அந்த இடத்துல ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ண சென்னை சூப்பர் கிங்ஸ் உடைய டாப் ஆர்டர் தடுமாடிச்சு. டூப்ளஸ் ஒரு பக்கம் ஆடிட்டு இருந்தாலுமே மிடில் எல்லாருமே சொதப்பினாங்க. ஸோ ஹுசேன் கடைசியில் வந்துட்டு கை கொடுத்து ஒரு சூப்பர் டோட்டலான 166 இது வந்ததே பெரிய விஷயங்கிற மாதிரி கொண்டு வந்தாங்க. அப்பவும் பவுலிங்ல சான்ஸ் இருந்ததுங்க. கிட்டத்தட்ட லாஸ்ட் ஒரு 3 ஓவருக்கு 47 ரன் 42 வேணும். என்னதான் நிக்கலஸ் புரான் பொல்லாட் இருந்தாலுமே அவங்க விக்கெட் எடுத்திருக்கலாம். ஆனால் பொல்லாடுக்கு கேட்ச் ட்ராப் பண்ணாங்க ஆல்ரெடி. அது போக அந்த ஓவரில் போட்டு பிரிச்சுட்டாருங்க. அலியனுங்கிற போலரை போட்டு கிளின்னு தொங்க விட்டுட்டாரு. ஸோ ரன் மலை அந்த ஓவர்லேயே முடிஞ்சுன்னு சொல்லி ஆகணும். ஸோ கிட்டத்தட்ட ரன் ரேட் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா 12 ரெக்கவே இருந்ததை ஒரு ரன் பால்ங்கிற மாதிரி மாற்றிட்டாரு. டைம் அவுட் எடுத்து முடிக்கும் போது 12 பாலுக்கு 12 அந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் வந்துடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் என்ன ஈஸியாக அடிச்சு முடிச்சிட்டாங்க. பூரான அவருடைய 50 கம்ப்ளீட் பண்ணிட்டாரு. மும்பை நியூயார்க் ஒன்ஸ் அகைன் பார்த்தோம் அப்படின்னா வேற லெவலில் ஆடி ஸோ இந்த தடவையும் டைட்டில் அடிக்கணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் மேலே போயிருக்காங்க. ஸோ இதுக்கு முன்னாடி எல்லோ ஜெர்சியை பார்த்தாலே பொல்லாட் அடிப்பார். ரொம்ப நாள் ஃபார்ம் அவுட்ல இருந்தார். மிக முக்கியமான ஒரு மேட்ச்ல வந்திருக்காருங்கிறத சொல்லி ஆகணும். வேற லெவலான ஒரு பேட்டிங் அப்படிங்கிறது மும்பை இந்தியன்ஸ் கிட்ட இருந்து வந்திருக்கு. அண்ட் டெக்சாஸ் சூப்பர் கிங்ஸ் இவ்வளோ தூரம் விளையாண்டி 10 மேட்ச்ல கிட்டத்தட்ட ஒரு 7-8 வின் பண்ணி இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு அவங்க குவாலிஃபயர் வந்து ஸோ அவங்க நேரம் அட்லீஸ்ட் அவங்களுக்கு லக்கும் கொஞ்சம் வேணும். என்ன இருந்தாலுமே அந்த குவாலிஃபயர் மேட்ச் நடந்திருந்தா மேபி அதை ஜெயிச்சு ஃபைனல் போயிருக்கிறதுக்கான சான்ஸும் இருக்கு. இந்த மேட்சுமே பார்த்தோம் அப்படின்னா அந்த ஓவர் ரொட்டேஷன் சரியா பண்ணல. இந்த மாதிரி லக்கும் கொஞ்சம் வேணுங்கிற மாதிரி ஞாபகப்படுத்தியிருக்காங்க. ஆனால் லக்கு மும்பை பக்கம் இருந்திருக்கு. ஈஸியாக வந்துட்டு அவங்க நினைச்சே பார்த்துருக்க மாட்டாங்க பிளே ஆஃப் போய் ஜெயிச்சு ஃபைனல் போகும்னு சொல்லிட்டு எலிமினேட்டர் நினைச்சிட்டு இருந்தப்போ கிடைக்கிறது 1% ஆஃப் சான்ஸ் கிடைச்சது. அதில் அப்படியே உள்ள போந்து அவங்களுடைய முழு பலத்தோட ஆடிட்டு இருக்காங்க. ஃபைனலில் டைட்டில் மட்டும் அடிச்சாங்கன்னா இது தனி ஹிஸ்டரியை கிரியேட் பண்ணதுக்கு சமம் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லி ஆகணும். வேற லெவலில் போயிட்டு இருக்கு கைஸ். ஸோ இதை பற்றின உங்களுடைய கருத்துக்கள் என்ன? ஸோ டெக்சாஸ் சூப்பர் கிங்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த சீசன் ஃபுல்லாமே நிறைய பாசிட்டிவ்ஸ் அமைஞ்சது. இங்கிருந்து சிஎஸ்கேக்கு ஒரு சில பிளேயர்ஸ் எடுப்பாங்க. டானவன் ஃபெரேரா அண்ட் இன்னும் ஒரு சில பேர் லிஸ்ட்டில் இருக்காங்க. ஸோ அகில் ஹுசேன் அவர் ஓரளவுக்கு செம்மையாக பண்ணிட்டு இருக்காரு. ஸோ அவரும் பார்த்தோம் அப்படின்னா இந்த லிஸ்ட்டில் இருக்காரு. ஸோ சென்னை சூப்பர் கிங்ஸ்க்கு நெக்ஸ்ட் இயர் அதாவது இந்த ஆக்ஷனில் எடுத்து நெக்ஸ்ட் இயர் விளையாட போகிற பிளேயர்ஸ் யாருங்கிறத பார்க்கணும். அண்ட் ஃபேப் டு பிளஸி அவருடைய ஃப்ரான்ச்சைஸ் கிரிக்கெட் முடிய போகுது அப்படிங்கிற மாதிரி என்னதான் கன்சிஸ்டண்டாக பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருந்தாலுமே ஏஜ் அப்படிங்கிற மாதிரி ஆச்சு. ஒரு சில இடத்துல தடுமாறுறாரு, ஐபிஎல்ல தடுமாறுறாரு. ஸோ அவருடைய அந்த பர்ஃபார்மன்ஸ் இந்த தடவையே பார்த்தோம் அப்படின்னா கம்மி ப்ரைஸுக்கு தான் டெல்லி கேபிட்டல்ஸ் எல்லாம் வந்து கடைசி நேரத்தில் சண்டை போட்டு எடுத்தாங்கன்னு சொல்லி ஆகணும். ஸோ அவருடைய ஃப்ரான்ச்சைஸ் கிரிக்கெட் எந்த அளவுக்கு இருக்க போகுது அப்படிங்கிறது எல்லாத்தையுமே முடிவு பண்ணக்கூடிய வருஷமா இந்த வருஷம் இருக்கும். ஸோ தட்ஸ் வீடியோ கைஸ். இதை பற்றின உங்களுடைய கருத்துக்கள் என்னவோ அது தாராளமாக கமெண்ட்ல சொல்லலாம். தொடர்ந்து அப்படியே சேனலோட இணைஞ்சிருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.